டெல்லியில மழை வந்து விட்டு விட்டு பெய்யுதுங்க. துணியெல்லாம் காய போடுறதே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ மிஷின்ல போடுறதுனால அது நான் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி குடுத்தது இல்லையா? ஸோ அத அப்படியே ரூம்குள்ள போட்டு ஃபேன போட்டு விட்டு அப்படியே வந்து காய வச்சுட்டுருக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோட ட்ரெஸ்ஸுலாம் வந்து கொஞ்சம் அந்த கப்போர்டுக்கு வந்து கலஞ்சிருச்சுங்க. ஸோ அதெல்லாமே அடுக்கி வச்சேன். ஏன்னா காலையிலே இன்னைக்கு வந்து லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கிளீனிங் இதெல்லாமே அந்த மாதிரி டைம்ல வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் பக்கோடா, பாயாசம்னு சொல்லிட்டு ஜோதி வந்து கொண்டு வந்து குடுத்தாங்க. இன்னைக்கு ஆடி 1 இல்லையா? ஸோ அதனால நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய், கேரட்டையும் போட்டு சாம்பார் வந்து பண்ணிட்டு, கத்திரிக்காய் வந்து சுட்டு பிசைவோம் இல்லையா? சுட்டுட்டு அத வந்து இது பண்ணிட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு, கையாலே இத வந்து உப்பு சேர்த்து பிசைஞ்சோம்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இதில கொஞ்சம் புளி தண்ணி வேணாலுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி தான் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தம்பி டியூஷன்ல விடுறது, இந்த மாரி ரொட்டீன் போயிட்டே இருந்ததுங்க. லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.